பேரணியை தலைவருக்கு மேல் வெப்பம் பதிவாகும். கடந்த 5 ஆண்டுகளில் வேலூர் மாவட்டத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை கீழ்கண்டவர். 2020ஆம் ஆண்டில் 108.30 இந்து சமய அறநிலையத்துறை. மத நேரங்களில் பொதுமக்கள் கோயில் வளாகத்தில் சுற்றி வர ஏதுவாக கோயில் வளாகத்தை சுற்றி 4 மிதிப்பான்கள் அமைத்திட வேண்டும். கோயில் வளாகத்தில் அடிக்கடி தண்ணீர் செலுத்த வேண்டும். அனைத்து கோயில்களிலும் பொதுமக்கள் உபயோகத்திற்கு குடிநீர் வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் குடிநீர் தடையின்றி தொடர்ச்சியாக முறையாக வழங்குதல். பஸ் ஸ்டாண்டு அதே மாதிரி பஸ் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சார் ஆரம்பிங்க சார். கோடை காலத்தில் நிலவும் வெப்ப அலையினால் பொதுமக்கள் பாதிக்க எந்த பகுதியிலையும் நம்முடைய மாவட்டத்துல குடிநீர் தட்டுப்பாடு, குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நீங்க அதனால இது முழு நம்முடைய மொத்த அர்பன் லோக்கல் பாடி அண்ட் ரூரல் லோக்கல் பாடி நம்முடைய முழு கவனமும் நம்ம தடையில்லாத குடிநீர் வழங்குறதுல இருக்கணும். இப்பவே பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இப்ப நீங்க ஜனவரி டிசம்பர்ல என்ன மாதிரியான குடிநீர் கொடுத்துட்டு இருந்தோமோ அதை தொடர்ந்து கொடுக்கறத என்ஷூர் பண்ணணும். ஒண்ணு, ஏதாவது மோட்டார் ரிப்பேர் எங்கேயாவது மோட்டார் ரிப்பேர் இந்த மாதிரி இருந்ததுன்னா வெப்ப காலத்துல அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். தயவு செய்து அதெல்லாம் உடனடியாக ஒரு அரை நாளுக்குள்ள செட்டில் பண்ணி தடையில்லாத குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யணும். 3வது, மாநகராட்சி, நகராட்சி, டவுன் பஞ்சாயத்து நீங்க அடிஷனலா எங்கேயாவது போர்வெல்லோ அடிஷனல் சோர்ஸ் ஐடென்டிபிகேஷனோ இது பஞ்சாயத்துக்கும் பொருந்தும். அதெல்லாம் செய்து நமக்கு குடிநீர் தட்டுப்பாடே நம்முடைய மாவட்டத்தில் இல்லாத மாதிரி உறுதி செய்ய வேண்டும். இதுதான் டாப் ப்ரையாரிட்டி. அப்புறம் எந்த பகுதியிலையாவது குடிநீர் இன்னைக்கு வரலன்னு மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருந்தாலும் அது உங்களுடைய கவனத்துக்கு வரும் அளவுல உங்க இன்டெலிஜென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு உடனடியா அந்த பகுதிக்கு ஒரு சீனியர் ஆபீசரை அனுப்பிச்சு வச்சு அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுங்க. பஞ்சாயத்துல மோட்டர் ரிப்பேர் 3 நாளா 1 வாரமா மோட்டர் ரிப்பேர் பண்ண ஆள் இல்ல, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம். பஸ் ஸ்டாப்லயே வைக்கலாம். எல்லா பஸ் ஸ்டாப்ல கூட ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கிறத மாதிரி வைக்கிறதை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. வேற எந்தெந்த பகுதிகளில் அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஓ ஆபீஸ்லயும் தண்ணி வைக்கணும், எல்லா பிடிஓ ஆபீஸ்லயும் தண்ணி வைக்கணும், எல்லா பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் குடிநீர் ஒரு கேன்ல கீழே தண்ணி வர்ற மாதிரியோ இல்ல மண்பானையில தண்ணி வர்ற மாதிரியோ அதாவது டிரான்ஸ்பரண்டா இருந்தா பரவாயில்ல. ஸோ தட் அது கிளீனா இருக்குங்கிறது தெரிஞ்சா பெட்டர். மண்பானை வேண்டாம், பிளாஸ்டிக் கேனு கீழே டேப் இருக்கிற மாதிரி அதுல ஒரு டம்ளரோட அனைத்து அரசு அலுவலகங்கள் இன்க்ளூடிங் பஞ்சாயத்து ஆபீஸ், விஓ ஆபீஸ் அனைத்துலையும் குடிநீர் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கும்.